ஹலோ வியூவர்ஸ், நம்ம கிட்ட பார்க்க போகிறோம்னா பஞ்சாயத். இந்த பஞ்சாயத் அப்படிங்கிறது பார்ட்டில் வந்துட்டு 9th ஷெட்யூலில் 11th அமெண்ட்மெண்ட்டில் 73 அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1992 1992 பஞ்சாயத்து இருக்குது. ஓகேவா? பஞ்சாயத் ஓகே. இது எப்படி இருக்க மாதிரி வச்சுக்கலாம் அப்படின்னா, இந்த 73 இப்படி ஒரு விழுது மாதிரி இருக்குது ஒரு மரம் அப்படின்னு இப்படி போடுவோமா? ஸோ இங்கே இப்படி மரம் இப்படி இங்கே 3 இருக்க மாதிரி 73. ஓகேவா? 1992 ஞாபகம் வச்சுக்கணும். அப்புறம் ஆர்டிக்கல் 243 243 243 வரைக்கும் இருக்குது. லார்ட் ரிப்பன் ஃபாதர் ஆஃப் லோக்கல் கவர்மெண்ட் சொல்கிறாங்க. ஃபர்ஸ்ட் பர்சன் எஸ்டாப்ளிஷ் தான் லோக்கல் கவர்மெண்ட். இவர் தான். இந்த பஞ்சாயத்தில் மொத்தம் டோட்டல் 29 இது ஒர்க் ஆகுது ஃபங்க்ஷனிங்கில். நெக்ஸ்ட் என்னென்னா மெஹத்தா பல்வான் ராய் மெஹத்தா கமிட்டி. இந்த மெஹத்தா கமிட்டி பஞ்சாயத்துக்கு யூஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது என்ன சொல்லியிருக்காங்க, 3 டைப் ஆஃப் மெஹத்தா கமிட்டி இருக்குது. ஃபர்ஸ்ட் கிராம பஞ்சாயத்து, பிளாக்கு, டிஸ்ட்ரிக்ட். இந்த பிளாக்கை பஞ்சாயத்து சமிதின்னு சொல்கிறாங்க. டிஸ்ட்ரிக்ட் ஜில்லா பிரசித் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் அசோகா மெஹத்தா கமிட்டி, தன்வாண்டா கமிட்டி, ஜேகேவி ராவ் கமிட்டி, ஹனுமண்டார் கமிட்டி, எல்எம் சங்கவி கமிட்டி, துங்கான் கமிட்டி, காட்ஜல் கமிட்டி அப்படிங்கிறது இந்த கமிட்டிஸ்லாம் பஞ்சாயத்துக்காகவே இருக்குது. இன்னொரு தடவை சொல்கிறேன். அசோகா மெஹத்தா கமிட்டி, தண்டுவா கமிட்டி, ஜிவிகே கமிட்டி, ஜிவி தண்டூரா அடிக்கிறான், அசோகா, ஹனுமான், எல்எம் சங்கவி, துங்கான், காட்ஜல். இதெல்லாம் பஞ்சாயத்துக்கான கமிட்டிஸ். ஓகேவா? இது எதற்காக இருக்குது அப்படிங்கிறத பார்த்தோம். அசோகா மெஹத்தா கமிட்டி அப்படின்னா டிக்ளைன் அழிஞ்சு போகிறதுலேருந்து ஸ்ட்ரென்த்தாக மாற்றணும் அப்படிங்கிறத அசோகர் அப்படி தான் பண்ணுவார். அதனால அசோகா மெஹத்தா கமிட்டி. தண்டுவா அப்படிங்கிறது பிளாக் லெவலில் இருக்கிறதுக்கு தண்டுவா. ஜிவி பாவர்ட்டி எலிகேஷன். ஜிவினாலே அந்த அக்கா ரொம்ப பாவர்ட்டியில் இருக்கும், அந்த அக்காவுக்கு பாவர்ட்டியிலேருந்து இருக்கணும் அப்படிங்கிறது. ஹனுமான் அப்படின்னா டிஸ்ட்ரிக்ட். ஹனுமான் தூக்கி ஒரு மலை டிஸ்ட்ரிக்டாகவே மாறி இருக்குது அப்படின்னு சொல்லிக்கலாம். சங்கவி சொல்லி. துங்கான் கமிட்டி எக்ஸாமைன் பொலிட்டிக்கல் அண்டு அட்மினிஸ்ட்ரேஷன். பொலிட்டிக்கல் அட்மினிஸ்ட்ரேஷனுக்காக தூங்கிட்டே இருக்காங்க ஆட்சி தூண்டோம் அப்படிங்கிறது. காட்ஜில் ராஜீவ் காந்தி பீரியடில் வந்திருக்கு. 24 ஏப்ரல் 1993. இதில் ரொம்ப இம்பார்ட்டண்டானது மட்டும் பார்க்கலாம். ஓகே. ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே என்னென்னா 243. இந்த 243 ஓ வரைக்கும் தான் நம்ம சொல்லியிருக்கோம் பஞ்சாயத்து அப்படின்னு. இப்போ 243 டெஃபினிஷன் சொல்கிறாங்க. ஏ அப்படின்னா கிராம சபா. ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னா அதுக்கு கான்ஸ்டியூஷன் ஆஃப் பஞ்சாயத். கிராம சபா கான்ஸ்டியூஷன் ஆஃப் பஞ்சாயத். டீனா ரிசர்வேஷன் சீட்டு. ஈனா இழிச்சிட்டே இருக்காங்க. டியூரேஷன் வரணும்லாம் அடுத்தடுத்தது, இதனால பழைய இழிச்சிட்டே இருக்காங்க. நெக்ஸ்ட் ஜீனா பவர். கவர்மெண்ட்டுன்னு பிராண்டில் எழுதிருக்கோம்ல, அதனால பவர். கேனா எலெக்ஷன் ஆஃப் பஞ்சாயத்துக்காக இருக்குது. ஓகே. ஓனா பார் டூ பார் ஊ. பஞ்சாயத்தில் சாராயெல்லாம் காய்ச்சிட்டாங்கன்னா பாரு தான் ஊன்னு வச்சுருப்பாங்க. ஓகே. அவ்வளோதான். இந்த பஞ்சாயத்து ஒரு 3 times தான் 4 times நடக்கும் இந்த மீட்டிங்ஸு. ஃபர்ஸ்ட் எப்படின்னா ஜான்வரி 26 ரிபப்ளிக் டே. நெக்ஸ்ட்டு மே 1 லேபர் டே, இண்டிபெண்டன்ஸ் டே. ரிபப்ளிக் டே ஆகஸ்ட் 15 இண்டிபெண்டன்ஸ் டே. நெக்ஸ்ட் காந்தி ஜெயந்தி அக்டோபர் 2 காந்தி ஜெயந்தி. இந்த 4 டைம் தான் இந்த கிராம சபா நடக்கும். இதில் 1/3 விமனுக்காக சீட் ஒதுக்கியிருக்காங்க. ஓகேவா? ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷன் தான் இது நடக்கும். அப்பாயிண்ட் பண்ணுறது யாருன்னா எலெக்ஷன் எப்படின்னா இன்டெரக்டாக தான் நடக்கும். யார் ரிசர்வேஷன் சீட்ஸ் ஃபார் எஸ்சி எஸ்டிக்கு இருக்குது, ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷன் தான் இதை நடத்திக்கும். ரிமூவல் யார் பண்ணுவாங்கன்னா பஞ்சாயத்து ஜட்ஜி தான் பண்ணுவார். அப்பாயிண்ட் பண்ணுறது யாருன்னா கவர்னர். எலெக்ஷன் கமிஷனாக பண்ணுறது. ஓகே.